بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஹஜ் என்ற ஒரு கிரியையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த முறையில் நாம் எவ்வாறு செய்து முடிப்பது, இதை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த ஹஜ்ஜி காரியத்தை விமானத்தில் ஏறியதிலிருந்து திரும்பவும் விமானத்தில் ஏறி நம்முடைய தாயகத்திற்கு வருகிற வரை நீங்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது, எந்த காரியங்களை செய்வது விரும்பத்தக்கது என்பது போன்ற சட்டங்களை எல்லாம் காட்சிகள் வழியாகவும் ஆதாரங்களுடனும் உங்களுக்கு இங்கே விளக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்னால் இந்த ஹஜ்ஜி என்பது எப்படி நமக்கு கடமையாக்கப்பட்டது, மக்காவுடைய வரலாறு, காபத்துல்லா எழுப்பப்பட்ட வரலாறுகளையும் முதலில் நம்ம கூடுதல் தகவலுக்காக தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்டது இல்லை. ஹஜ்ஜிக்கு நம்ம விமானத்தில் ஏறும் பொழுதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதற்கு முன்னாடி இந்த காபாண்டா என்ன, ஏன் நம்ம ஹஜ்ஜி செய்கிறோம், அதனுடைய பின்னணி என்ன, அந்த ஊருக்கு நம்ம ஏன் போகணும், இந்த மாதிரியான செய்திகளை நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னால் ஒரு கூடுதல் விவரம். அதற்காக வேண்டி அந்த செய்திகளை முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை இந்த பூமியிலே படைத்த பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமியிலே படைத்தவுடனே அவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயத்தை எழுப்புமாறு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். அந்த ஆலயம்தான் காபா. நம்ம நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இப்ராஹிம் நபி கட்டினது காபா என்று தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் சொல்கிறது, இன்ன அவ்வள பைத்தின் உலியலின் நாஸ் லல்லதி பிபக்கா, மனிதர்களுக்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்கு எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் பக்கா. பக்கா என்ற மக்காவுக்கு பழைய பேர். இப்போதான் நம்ம மக்கான்னு சொல்கிறோம். மக்கா என்ற ஊருடைய பூர்வீக பேர் என்னென்று சொன்னால் பக்கா. பக்கான்னு தான் அல்லாஹ் குர்ஆனில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறான். லல்லதி பி பக்கா. பக்கா என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயம்தான் இறைவனை வணங்குவதற்காக உலகத்தில் எழுப்பப்பட்ட முதல் பள்ளிவாசல், முதல் ஆலயம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் ஆலயத்தை முதல் மனிதர் தான் கட்டியிருப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இப்ராஹிம் நபி காலம் வரைக்கும் எந்த ஒரு ஆலயமும் உலகத்தில் எழுப்பப்படாமல் இருந்தது அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது இல்லை. அதனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த அரபு பிரதேசம் பேருக்கு பாருங்க, அந்த பகுதியில் தான் இறக்கி அவர்கள் அங்கே இறைவனை வணங்குவதற்காக வேண்டி ஒரு ஆலயத்தையும் எழுப்புகிறார்கள். அவங்க தான் எழுப்பியிருப்பாங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் என்னன்னு கேட்டால் அதனுடைய ஹைட், அந்த உயரம். இப்போ நமக்கெல்லாம் அவ்வளோ உயரம் அவ்வளோ போதும்ல. காபாங்கிற அந்த கட்டடம் இருக்குத நம்ம வெளியே நின்று தொழுதுகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு உள்ளுக்கு தான் தொழுதாங்க. அன்றைக்கு உள்ள மக்கள் தொகையில் என்ன செய்வாங்க, அந்த கட்டடத்துக்கு உள்ளே போய் என்ன செய்வாங்க, தொழுவாங்க. அவ உள்ளர போய் தொழுகிற அளவுக்கு அந்த அவ்வளோ உயரமாக கட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான உயரமெல்லாம் லட்சம் லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித குலத்துக்கு இருந்த உயரம். அந்த உயரமாக மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த காபா கட்டினதுனால அந்த உயரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ அவ்வளோ உயரம் தேவை கிடையாது. அப்போ அவங்க கட்டிட்டாங்க அந்த காபா ஆலயத்தை. கட்டின பிறகு காலம் செல்ல செல்ல அந்த ஆலயம் சிதிலமடைந்து அப்படி ஒரு ஆலயம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் காபத்துல்லாங்கிறது உலகத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு அது நாசமாகிவிட்டது.
இதற்கு பிறகுதான் இப்ராஹிம் நபி வரைக்கும் அந்த காபா கிடையாதுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கட்டப்பட்ட அந்த காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலம் வரைக்கும் உலகத்தில் அந்த காபா அந்த இடம் தான் இருந்தது தவிர கட்டடம் கிடையாது. இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் அந்த இடத்துல ஒரு ஊர் உண்டாகணும்னு அல்லாஹ் விரும்புறான். இப்ப மக்கா உண்டாவது பாருங்க, மக்காங்கிற ஊர் இருக்க, இது ஒரு பாலைவனம், எந்த மனிதன் வாழலை, வெறும் வெட்ட வழியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டளையிடுறான், உன்னுடைய மகன் இஸ்மாயிலையும் அவருடைய தாயாரையும் கொண்டு போய் அந்த இடத்துல குடியமர்த்து அப்படிங்கிறான் அல்லாஹ். அவங்க கொண்டே யாருமே இல்லாத இடம், மனிதர்கள் வாழாத ஒரு இடம். அதை குர்ஆன்ல இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரஇன் இந்த பைத்திகல் முஹர்ரம். இறைவா, என்னுடைய குடும்பத்தினரை மனிதர்கள் வசிக்காத எந்த விதமான பயிர் பச்சைகளும் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கில் வந்து நான் குடியமர்த்துகிறேன். அதுவும் எங்க குடியமர்த்துகிறேன்? இந்த பைத்திகல் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்க ஆலயத்திற்கு அருகில்ங்கிறார். அந்த இடம் இருந்திருக்கப்ப இப்ராஹிம் நபி காலத்துக்கு முன்னாடி அந்த இடம் இருந்தா தான் அந்த இடத்தை தான் மென்ஷன் பண்றாரு. உன்னுடைய புனிதமான ஆலயம் இருக்குத அந்த இடத்தில் கொண்டு வந்து என்னுடைய குடும்பத்தை நான் குடியமர்த்துகிறேன் அவர் சொல்றார். விட்டுட்டு போறார் மனைவியையும் மகனையும். அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல அமர்ந்து வசித்து அதன் மூலமாக ஒரு ஊர் உருவாகணும்னு அல்லாஹ் விரும்புகிறான். அப்பதான் இஸ்மாயில் நபியும் அவங்களுடைய தாயார் ஹாஜர் அம்மா அவர்களும் அங்க விடப்பட்டு இப்ராஹிம் நபி போயிடுறாங்க. இந்த ரெண்டு பேர் மாத்திர கை குழந்தை தண்ணீருக்காக அந்த குழந்தை தவிக்கிற நேரத்தில் தான் அவங்க ஹாஜர் அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தண்ணீர் கிடைக்குமா என்று சஃபாங்கிற மலையிலிருந்து மருவாவுக்கு ஓடுறாங்க, மருவாங்கிற மலையிலிருந்து சஃபாவுக்கு வர்றாங்க. அதெல்லாம் கூட நம்ம ஹஜ் கிரியாகி போச்சு. அவங்க தாகத்துக்காக வேண்டி ஓடுனது, நம்மளும் இப்போ ஹஜ்ஜுக்கு போனால் அந்த மலையில் நம்மளும் ஓடணும். அந்த அம்மாவுடைய தியாகத்தை எல்லாம் நன்றியோடு ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சுட்டான்னா அதை நம்ம கடமையாக்கி இருக்கிறோம். அது எப்படி ஓடணும் என்னங்கிறது உங்களுக்கு சட்டங்களை விளக்கும் போது சொல்லுவாங்க. இப்போ அது மலையாக கூட உங்களுக்கு தெரியாது, எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டான். சஃபா மருவாங்கிறது ஒரு மலையாகவோ குன்றாகவோ உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஃபுல் கவர் பண்ணிவிட்டான்னு வைங்களேன். அந்த காலத்தில் மலையாக இருந்தது. அப்போ சஃபாவில் இருந்து மருவா, மருவாவில் இருந்து சஃபா, இப்படி ஓடுகிறார்கள். அப்போ ஓடி எதுக்கு ஓடுறாங்க? ஏதாவது வியாபாரிகள் போறாங்களா, வர்த்தக கூட்டம் தென்படுதா, அவங்கள்ட்ட ஏதாவது தண்ணி இருக்குமா, அந்த தண்ணியை வாங்கி நம்ம குழந்தைய கொடுக்கலாம் என்று மலையில் ஏறி ஏறி பார்க்குறாங்க. அதுக்கு இடையில என்ன ஏற்படுதுன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுடைய இறக்கையால் சிறகுனால் ஒரு அடி அடிக்கிறாங்க. அங்கேருந்து நீரூற்று பொங்குகிறது. பாலைவனத்தில் எந்த நிலத்தடி நீரோ மழையோ எந்த விதமான விவசாயத்திற்கான தகுதியே இல்லாத அந்த வறண்ட இடத்துல கீழே இருந்து ஒரு கடல் மடை திரண்ட மாதிரி ஒரு ஊற்று பொங்கி கொண்டிருக்கு. வந்து பார்க்குறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர். அப்போ இது அல்லாஹ் உண்டாக்கின தண்ணீர். இந்த ஜம்சம் என்ற இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜம்சம் என்ற கிணறு வந்து இப்போ கிணறாக இருக்கிறது, அன்றைக்கி ஒரு ஊற்றாக இருந்தது. அப்போ அந்த இடத்துல அந்த தண்ணீர் வந்தால் பிரச்சனை தீர்ந்து போச்சே. ஒரு மனிதன் ஒரு இடத்துல வசிப்பதாக இருந்தால் அங்கே தண்ணி வேணும். தண்ணி இருக்கிற இடமா தான் போய் குடியேறினாங்க. ஆறோ குளமோ குட்டையோ நிலத்தடி நீரோ கிணறோ இருந்தால் தான் மனிதர்கள் வசிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு தண்ணீர் வந்த உடனே அவங்களுடைய பாதி பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. இந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல பறவைகள்லாம் மேலே வட்டமிடும் பாருங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தராக வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. இப்படி தான் இந்த ஊர் உண்டாகுது. ஜுர்ஹம் என்ற ஒரு கோத்திரத்தார் வந்து அங்கே வசிக்கிறாங்க. அவங்களிடமிருந்து இஸ்மாயில் நபி அவர்கள் அரபு மொழியெல்லாம் கற்றுக்கொண்டார்கள் வருது. இஸ்மாயில் நபியுடைய தாய்மொழி அரபி கிடையாது, அவங்க வந்து வேற பாஷை பேசினவங்க. இஸ்மாயில்ங்கிற வார்த்தை கூட அரபி கிடையாது. அந்த இடத்துல இருந்த ஜுர்ஹம்ங்கிற கோத்திரத்தார் வந்து அங்கே தங்கின உடனே அவங்களிடமிருந்து ஒரு அல்லம மின்ஹுமுல் அரபிய அரபு மொழியை அவங்கள்ட்ட இருந்து இஸ்மாயில் நபி கற்றுக்கொண்டார்கள் என்று புகாரில் கூட ஹதீஸ் இருக்கிறது. அப்போ அந்த 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 கோத்திரத்தார் வந்து தங்க ஆரம்பித்த உடனே அங்கே ஒரு ஊர் உண்டாகி அதனுடைய பரிணாமம் தான் இது இன்னைக்கு இருக்கிற மக்கா. அந்த மக்கா என்ற ஊர் வந்து அல்லாஹ் வந்து வேணும்னு உண்டாக்குறான். இதில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் முதல் ஆலயத்தை எழுப்புவதற்கு அந்த இடத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அதுக்கு பிறகு அப்படியே அதை பெண்டிங்கில் போட்டுட்டு இப்ராஹிம் நபி காலத்தில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் உண்டாக்குறான். யாரும் வசிக்காட்டாலும் அந்த இடத்துல போய் தான் வசிக்கணும், அங்கே வந்து மக்கள் வசிக்கணும், மக்கள் வரணுங்கிறதுக்காக தண்ணீரை அதெல்லாம் உண்டாக்குனால அதிசயமா. அந்த அதிசயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். ஜம்சம்ங்கிற நீர் வந்து கிட்டத்தட்ட இப்ராஹிம் நபியுடைய காலத்துக்கு நமக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால்
பைபிள் கணக்கு பிரகாரம் 5000 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லுவாங்க. ஆனால் சரியான ஆய்வு பிரகாரம் எடுத்துக்கிட்டா லட்சம் வருஷம் ஆகிவிட்டது உலகம் தோன்றி. அப்போ லட்சக்கணக்கான ஆண்டுகளாக அந்த இடத்துல உள்ள அந்த நீர் வற்றாமல் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜி நேரத்தில் 25 லட்சம் பேர் குழுமுறாங்க. 25 லட்சம் பேர் அதை குடிக்கிறாங்க, இன்னும் பிற தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, டின்கள் அடைச்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அது வற்றுவதில்லை. பாலைவனமாக இருந்து கூட அதில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதே இல்லை. அவ்வளவு மக்கள் ஒரு இடத்துல போய் குழுமுறாங்க. ரமலான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜை விட அதிகமாக இருக்கும் உம்ராவுக்கு கூடக்கூடிய கூட்டம். அந்த மாதிரியான ஒரு மக்கள் திரள் கூடியும் கூட அந்த தண்ணீர் வற்றுவதில்லை. அது அல்லாஹ்விடமிருந்து வந்த அதிசய ஊற்றுதான் என்பதற்கு அந்த வற்றாமல் இருப்பதும் அந்த தண்ணீர் நீண்ட நெடுங்காலம் கெட்டு போகாமல் இருப்பதும் அது ஒரு அற்புதம் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அப்போ அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் காலத்தில் தான் ஹஜ்ஜி முதல்ல கடமையாகுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அதில் தொழுதாங்க, அவ்வளோதான். அது ஒரு பள்ளிவாசல். அதுக்கு பிறகு வந்தவங்க தொழுதுருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், என்னுடைய ஆலயத்தை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து புதுப்பியுங்கள் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அந்த ஊர்லாம் உண்டான பிறகு, இஸ்மாயில்லாம் வளர்ந்து ஒரு இளைஞராக ஆன பிறகு அல்லாஹ்ட்டிருந்து உத்தரவு வருது, நீனும் உன் மகனும் போய் என்ன செய்யுங்க, அன்தஹிரா பைத்தியலி தாயிஃபீன ஒல் ஆக்கிஃபீன ஒரு ருக்கை சுஜூத், தொழுகிறவங்களுக்கு, ருக்கு செய்கிறவங்களுக்கு, சைதா செய்கிறவங்களுக்காக வேண்டி என்னுடைய ஆலயத்தை நீங்கள் 2 பேரும் தூய்மைப்படுத்துங்கள். இது எர்ஃபோ இப்ராஹிமுல் பைத்த மினல் கவாயித மினல் பைத்து இஸ்மாயில், இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தினுடைய அடித்தளத்தை உயர்த்தி கட்டினார்கள் எல்லாம் குர்ஆனில் வருது. அவங்க 2 பேரும் தான் கட்டுறாங்க. அது இரண்டாவது கட்டுறது. ஃபர்ஸ்ட் கட்டினது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சிதிலம் அடைந்த பிறகு 2வது தடவையாக அந்த காபத்துல்லாவை கட்டினது தந்தையும் மகனுமாக சேர்ந்து அதை கட்டுகிறார்கள். அப்படி கட்டினோன்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வஅذின் லின்னாஸி ஃபில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்களுக்கு நீ அழைப்பு கொடு இப்ராஹிம் நபிக்கு சொன்னதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ஹஜ்ஜிங்கிற அழைப்பை முதல்ல விட்டவர் யாருன்னு கேட்டா இப்ராஹிம் நபி தான். எல்லாரும் இந்த ஆலயத்திற்கு நீங்க ஹஜ்ஜி செய்ய வாங்க, இந்த இடத்துல சிறப்பு வழிபாடு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி காலத்தில் உண்டாக்கப்பட்ட கடமையைத்தான் இஸ்லாம் புதுப்பிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல்ல இதை கடமையாக்குனாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த தொழுகை நோன்பு வேண்டுமானால் நமக்கு முதல்ல கடமைன்னு சொல்லலாம். வேற சமுதாயத்துக்கு வேற மாதிரி தொழுகைகள் இருந்துச்சு. இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே இப்ராஹிம் நபி காலத்திலேயே ஹஜ்ஜி என்ற கடமை இருந்தது. அதனால தான் அந்த மக்கள் கூட்டமாக குழுமுறதை பார்த்துட்டு அதை இடிக்கிறதுக்குலாம் வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரஹா என்ற மன்னன் காபாவை இடிக்க வர்றான்ல, அதுக்கெல்லாம் என்ன காரணம், அங்க மக்கள் குழுமுறாங்க. மக்கள்லாம் செல்லக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அவங்களும் ஹஜ் செஞ்சாங்க. அபு ஜஹீல்ல இருந்து அபு லஹப் வரைக்கும் எல்லாம் ஹாஜிகள் தான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத ஹஜ், அது ஒரு விஷயம். அவர்கள்லாம் ஹஜ் செய்தவர்கள் தான். நிர்வாணமா தவாப் செய்வாங்க. இப்ப நம்ம செய்யற எல்லா காரியமும் செய்வாங்க, ஏருக்கு மாறா செய்வாங்க. பணக்காரனுக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி, இந்த இடத்துல பணக்காரன் தங்கணும், அந்த இடத்துல மட்டமான ஆள் தங்கணும்னு சொல்லி தங்குற இடத்துல வேறுபாடு, ஹஜ்ஜி செய்யற முறையில் வேறுபாடு. காபத்துல்லா விசில் அடிப்பாங்க, கடவுளை வணங்குறோங்கிற பேர்ல ஹஜ்ஜிக்குன்னு வருவாங்க. அங்க செய்யற காரியங்கள் என்னவா இருக்கும்னு கேட்டா, விசில் அடிக்கிறது, ஆட்டம் போடுறது, கூத்தடிக்கிறது, நிர்வாணமாகவே தவாப் செய்யறது. நம்ம பிறக்கும்போது நிர்வாணமாக தானே பிறந்தோம், அதனால அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாப் செய்யும் போது நிர்வாணமாகவே செய்வோம்னு ஒரு தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்படி எல்லாம் சில கிறுக்குத்தனம் பண்ணானே தவிர ஹஜ்ஜி இருந்தது. ஹஜ்ஜி என்ற பெயரில் என்ன பண்ணியது, ஹஜ்ஜி இருந்தது, உம்ரா இருந்தது. இதுகள் எல்லாம் இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக தொன்று தொட்டு இருந்தது. இதை விளங்கிக்கிறேன். இஸ்லாம் கொஞ்சம் நெறிமுறைப்படுத்துது. நிர்வாணமாக செய்யக்கூடாது, இன்னென்ன காரியங்கள் செய்யணும், இன்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு ஒழுங்குபடுத்துகிற வேலையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்து விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், காபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கல்ல காபா, அந்த வடிவத்தில் இப்போ உள்ள காபா இல்லை. அது நம்ம விளங்கிக்கிறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபாவுடைய வடிவத்திலேயோ அல்லது இப்ராஹிம் நபி புதுப்பிச்சாங்களே அந்த வடிவத்திலே இப்போ இருக்கிற காபா கிடையாது. இப்போ பார்க்குறீங்களே காபா, இந்த மாதிரி இப்ராஹிம் நபி காலத்தில் இருக்கல. அது எப்படி வருதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் காபா சிதிலம் அடைஞ்சிருச்சு. காலத்தில் என்றால் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க சிறுவராக இருந்த காலத்தில் காபா சிதிலம் அடைஞ்சு போய் கிடக்கிறது. ஏன்னா இப்ராஹிம் நபி கட்டின காபாவில் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆன ஒன்று அதில் ஒன்றுமே இல்லை. அப்போ அங்கே உள்ள காபிர்கள்லாம் எல்லாம் கூடி என்ன பண்ணுறாங்க, நம்ம இதை புதுப்பிக்கணும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. புதுப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கலெக்ஷனை போட்டு புதுப்பிக்கிறாங்க. காசு பத்தலை.
பட்ஜெட் போடுறாங்க. என்ன நல்ல ஹைட் எவ்வளோ இருக்குது, 60 அடி உயரத்துக்கு கட்டணுமா உயரம், அந்த மாதிரி எல்லாம் கட்டுறதா இருந்தால் ரொம்ப பட்ஜெட் வேணும். அப்போ பணம் இல்லைன்னு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், கொஞ்சம் பணத்துக்கு தகுந்த அளவு கட்டிக்கிறோமே அப்படின்னு சொல்லி காபாவுடைய அளவை சுருக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அளவு இருக்குது, அதெல்லாம் காபாவுடைய ஒரு 30% வந்து விடுபட்டிருக்கிறது. இப்போ இருக்கிற காபா வந்து 70% காபா தான். இன்னொரு 30% இடத்த நினைச்சு விட்டாங்க, விட்டு விட்டு கட்டிட்டாங்க காபத்துள்ளாவை. அந்த காபாவை கட்டும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பங்கெடுத்தாங்க. கல் எடுத்து கொடுக்கறது, சின்ன பிள்ளையா இருக்கிறனால கல் சுமக்கிறது, அந்த மாதிரியான சித்தாள் வேலையெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த காபா எப்படி இருந்துச்சுன்னா, ஏறக்குறைய இந்த போடியத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த போடியம் இருக்கு பாருங்களேன், இந்த போடியம் மாதிரியான வடிவத்தில் காபா இருந்துச்சு. போடியத்தின் வடிவம் என்ன, இந்த பாருங்க, 3 பக்கம் எப்படி இருக்கு, சதுரமா இருக்கா, ஒரு பக்கம் எப்படி இருக்கு, இது இப்படி இருக்கா வளைவா, இப்படி தான் காபா இருந்துச்சு. நம்ம இப்போ கூட ஃபுல்லாக ஸ்கொயராக நீங்கள் பார்க்குறீங்க, இப்படி பார்க்குறீங்க, ஸ்கொயராக பார்க்குறீங்க காபத்துள்ளாவை, ஸ்கொயராக இல்லை. இப்ராஹிம் நபி கட்டின காபா எப்படி இருந்துச்சுன்னா, 3 பக்கம் அப்படியே பானா இருக்குல்ல, தமிழில் பானா மாதிரி 3 பக்கம் அப்படி இருக்கும். மேப்பக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டால் அப்படி லாட மாதிரி வளைஞ்சிருக்கும். சீயை கவுத்தி போட்ட மாதிரி, இங்கிலீஷ் சி இருக்குல்ல, அந்த யூவை கவுத்தி போட்ட மாதிரி என்ன இருக்கு, இப்படி இருக்கும் காபா. அதான் மெஹராப்னு நம்ம வைக்கிறோம்ல, இதுதான் காபாவுடைய கரெக்டான வடிவம். காசு பத்தலன்னு என்ன பண்ணிவிட்டாங்க, இவ்வளவு வரைக்கும் கட்டிவிட்டு சதுரமாக கட்டிவிட்டு இது பின்னாடி பார்த்துக்கிறோம்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக என்ன பண்ணான்னு கேட்டால், அதுவும் காபாவை சேர்ந்தது தான் அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அப்படி சின்னதாக அப்படி லாட மாதிரி கட்டியிருப்பாங்க. காபாவுக்கு பக்கத்தில் ஒரு வளைவு பார்த்துருக்கீங்களா, அந்த வளைவும் இந்த உயரத்துக்கு இருக்க வேண்டும். சரியான வடிவம் என்ன, அந்த வளைவும் இந்த உயரத்துக்கு இருக்க வேண்டும். அதான் காபா. அதையும் சேர்த்து சுத்தினாதான் தவாப் ஆகும். இந்த சதுரத்துக்கு உள்ள போனீங்கன்னு வைங்க, நீங்க தவாப் செய்யலன்னு ஆயிரும். காபாவை சுத்தல, காபாவுக்கு உள்ளக்க போனீங்கன்னு வந்துடும். இதுவும் சேர்ந்து காபாங்கும் போது இதுக்கு வெளியே வந்தா தானே சுத்துறீங்கன்னு வரும். இது உள்ளக்க நுழைஞ்சீங்கன்னா நீங்க சுத்துனதா வராது. அதனால தவாப் செய்யும்போது அந்த வளைவுக்கு அப்பால தான் சுத்துவாங்க. சில பேர் விளங்காம உள்ளக்கையும் போயிடுவாங்க. சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, கூட்ட நெரிசல் இதுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு வைங்க, தவாப் செஞ்சாங்கன்னு வராது. ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன செய்யணும், அந்த இடத்துல தவாப் அது சொல்லி தருவாங்க, படம் போட்டு காட்டி அதெல்லாம் காட்சிகள்ல நீங்க பார்ப்பீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாமிய ஆட்சியெல்லாம் உண்டாகி நல்ல டெவலப் ஆன பிறகு அவங்க சொன்னாங்க, நான் பிடிச்சி பழையபடி கட்டலாம்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் நபி எப்படி கட்டியிருந்தாங்களோ அந்த மாதிரி கட்டலாம்னு நினைக்கிறேன். ஆனால் புதிதாக இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இந்த மக்கள்லாம், ஒன்றும் புரிஞ்சிக்கிற மாட்டாங்க, அதனால நான் அதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அந்த காஃபிர்கள் எந்த வடிவத்தில் கட்டினாங்களோ அந்த வடிவத்தை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அதனால காபா அதே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் நினைஞ்சாரு, இப்னு சுபைர் வந்து இல்லை ரசூலுல்லாஹ் விருப்பப்பட்டபடி நான் கட்ட போறேன். அப்படி ஒரு காலத்தில் காபா இருந்துச்சு. எப்படி எந்த வடிவத்தில் இப்ராஹிம் நபி கட்டினாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து ஒரு ஹஜ்ஜாஜ் என்ன செஞ்சாரு, அது நீங்க ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்று நீ என்ன செய்யணும் இடிச்சு போட்டு பழையபடி ஆக்கி விட்டார். இந்த மாதிரியான இப்போ இருக்கு பாருங்க. இப்போ இருக்கிற வடிவம் வந்து அபூஜஹில் வகை காலத்தில் கட்டினாங்களே அந்த வடிவத்தில் தான் இப்போ காபா இருக்கிறது. இப்ராஹிம் நபி கட்டினாங்க பாருங்க, அந்த வடிவத்தில் இல்லை. ஆனால் அதை நம்ம ஏன் ஏற்றுக்கிறோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த வடிவத்தை ஏற்றுக்கொண்டு அதைத்தான் ரசூலுல்லாஹ் தவாப் செஞ்சாங்க. அதில் என்ன காரணத்துக்காக இருந்தாலும் மாற்றம் செய்யவில்லை, நம்மளும் மாற்றம் செய்யாமல் இருப்போம்னு ஆக்கியாச்சு. அப்போ இந்த ஹஜ்ஜை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் ஹஜ்ஜில் செய்கிற எல்லா காரியமுமே, ஹஜ்ஜில் உள்ள எல்லா காரியமுமே இப்ராஹிம் நபியுடைய, அவருடைய குடும்பத்தாருடைய, அவருடைய புள்ள குட்டிகளுடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக தான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஜம்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டாலும், சஃபா மர்வா எடுத்துக்கொண்டாலும், மினாவில் போய் அவங்க கல்லறிகிறாங்கல்ல, அது கூட சைத்தான இப்ராஹிம் நபி விரட்டினதுக்கு தானே. அவர் விரட்டினார், நம்ம ஒன்றும் சைத்தானெல்லாம் பார்க்கறது இல்லை. எல்லாமே அந்த மனிதருடைய தியாகத்தை அல்லாஹ் தன்னுடைய நண்பருங்கிறான்ல, அவருடைய தியாகத்தை மெச்சி அல்லாஹ் இந்த கடமையை நமக்கு ஆக்கியிருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருத்தர் ஹஜ்ஜி செய்து விட்டு தீய பேச்சுகள் பேசாம, தப்பான காரியத்தில் ஈடுபடாம ஒழுங்காக திரும்பி வருகிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகரை போல திரும்புகிறார். அதாவது மனிதனுடைய உரிமைகளுக்கு மன்னிப்பு கிடையாது. மனிதனுக்கு நீங்க அநியாயம் பண்ணா அதுக்கு வந்து நீங்க பிராயச்சித்தை நீங்க தேடிக்கிறணும். அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமைகளில் ஏதாவது நீங்கள் குறை செஞ்சிருந்தீங்கன்னா, வணக்க வழிபாடுகளில் மற்ற விஷயங்களில் அது மாதிரி நீங்கள் செஞ்சிருந்தீர்களே, ஆனால் அந்த பாவங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜி வந்து அப்படியே கம்ப்ளீட் அழிச்சு எடுத்துரும். ஒருத்தன் இஸ்லாத்தை தழுவும் பொழுது எப்படி எல்லா பாவமும் அவன்கிட்ட வெளியேறுகிறதோ, ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த உடனே இதுக்கு பிறகு செய்வான் பாருங்க, அதுதான் கணக்கில் வருமே தவிர அதுக்கு முந்தி செஞ்ச எல்லாமே அழிஞ்சிரும் என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலாஹித்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் ஹஜ்ஜி செய்கிறதா இருந்தால் என்னை பார்த்து தான் நீங்கள் செய்யணும், உங்கள் இஷ்டத்துக்கு செய்யக்கூடாதுன்றாங்க. ஹஜ்ஜிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்கு மக்கள் அழைச்சி கொண்டு போகும் பொழுது, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜி கிரியைகளை என்னிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்
என்னிடமிருந்து பார்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால் இந்த ஹஜ்ஜில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதுல ஒரு இம்மி அளவும் மாறாமல் நம்ம என்ன செய்யணும், அதை செய்யணும். அங்க உள்ள சில முறைகள் நம்ம நடவடிக்கைக்கு மாத்தமா இருக்கு, நம்மள ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஏன்னா தலையை திறந்து போட்டு போவாங்க, மூடிக்கிட்டு இருப்பாங்க இங்க எல்லாரும், அது ஆச்சரியமா இருக்கும். ஆணும் பெண்ணும் ஒன்னா தாங்க கலந்து சுத்துவாங்க, அது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு விதிவிலக்கு, அதுல பேசவே முடியாது. வணங்குதா, அல்லாஹ்வுடைய ரசூல் அதுல நிறைய விஷயங்கள்ல நமக்கு அங்க மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஹஜ்ஜில் வந்து நம்ம அறிவையோ லாஜிக்கோ பேசாமல் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னவெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் செய்யணும். அதை விளக்குறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா الذي خلق فسوى والذي قدر فهدى والذي எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இனிய இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை பற்றி செய்முறை விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பாக வல்ல அல்லாஹு தன்னுடைய திருக்குரான் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகின்றான். 2 விஷயத்தை சொல்கிறான். ஒன்று செய்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யணும், இன்னொன்று அதை முழுமையாக செய்யணும்னு. ஏன்னா நிறைய பேர் போகிறாங்க, அதை முழுமையாக செய்கிறதே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், இப்படி சொல்கிறான். இந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறைங்கிறது 3 வகையான முறையில் இருக்குது. அதில் நாம் இங்கேருந்து எல்லாரும் போகிறதுக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய உகந்ததாக இருக்கக்கூடிய முறை ஹஜ்ஜ தமத்து என்ற ஹஜ் முறை. அந்த முறை எப்படின்னா, முதல்ல ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி எல்லையில் எஹ்ராம் கட்டணும். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 4 இடத்த சொல்கிறாங்க. மதீனாவில் இருந்து வர்றாந்தா துல்ஹுலைஃபா அப்படிங்கிற இடத்துல இருந்து எஹ்ராம் கட்டணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவில் இருந்து வர்றதுனால துல்ஹுலைஃபாவில் இருந்து கட்டணும். நாம் இந்தியாவில் இருந்து நம்ம போகிறோன்னா யமன் நாட்டுக்காரங்க போகிற வழியில் அது யலம்லம்ங்கிற இந்த இடத்துல இருந்து நாம் எஹ்ராம் கட்டணும். ஆனால் நாம் இப்போ ஃப்ளைட்டில் போகிறதுனால யலம்லம்ங்கிற இடத்துல இறங்க தேவையில்லை. ஆனால் அந்த இடத்துல பறந்து போகும்போது அங்கே நீயத்து வச்சுக்கணும். இதில் ஒன்று குறிப்பாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏறாம் கட்டுறதை கொஞ்சம் விளக்கியே தீரணும். தொழுகையில் தக்பீர் கட்டுறதுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, நம்ம புரிஞ்சிருக்கிறோம். தக்பீர் கட்டுறதுன்னா தக்பீரை போய் கட்ட முடியாது. தக்பீரை போய் கட்ட முடியுமா? தக்பீர் கட்டுறதுன்னு சொல்லிக்கிறோம். என்னன்னா தக்பீரை சொல்லுவோம், கையை போய் கட்டுவோம். கையை கட்டுறோம், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கையை கட்டுறதுனால அது ரெண்டையும் சேர்த்து நாம் ஒரு பேர் வச்சிருக்கிறோம், தக்பீர் கட்டுறதுன்னு சொல்லி. அதை மாதிரி தான் எஹ்ராம் கட்டுறதுன்னா, எஹ்ராம்னு சொன்னா சில விஷயங்கள் தடையாக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த எஹ்ராம் நீயத்தில் வந்து அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டோம்னா சில விஷயங்கள் தடை. அது என்ன தடை? இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, இப்படின்னு சில நான் என் பாயிண்ட்களை சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்காண்டி தான் இது தடையாக ஆகிவிடுகிறது, அதை செய்யக்கூடாது. அதனால தான் அது எஹ்ராம்னு ஆகிடுது. அந்த நேரத்தில் சில உடைகளில் இருக்கணும். அந்த உடைகளும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் என்ன செய்திருக்குது? ஆண்கள் வந்து கீழே ஒரு கை வேஷ்டி, மேலே ஒரு துண்டு போட்டால் போதும். பெண்களுக்கு என்னன்னா எப்பவும் போல உள்ள உடையிலே இருக்கணும். அவங்க என்ன முகத்தை மூடக்கூடாது, கையை உரையை அணியக்கூடாது. அந்த ரெண்டுமே நம்ம ஊரில் கிடையாது. முகத்தை மூடுறதெல்லாம் பெரும்பாலும் கிடையாது. முகத்தை மூடக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அதனுடைய உடை. அந்த உடையை அணிஞ்சிருக்கணும். அதுதான் அதில் இந்த நீயத்து
ங்கிறது நியத்து சொல்லும்போது லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக், இதுதான் சொல்றது தல்பியான்னு பேர். இதை நம்ம சொல்லணும். இதை ஏறாம ஆயிடுது. இந்த இடத்துல இளமுலம்ங்கிற இடத்துல போய் நம்ம தரைமார்க்கமாக போனால் அந்த இடத்துல இருந்து குளிச்சுட்டு இந்த நியத்தை செய்யலாம். நாம் இங்கே ஆகாய வழி விமானத்தில் போகிறதுனால குளிச்சுட்டு கொள்ளிட்டு அந்த உடையெல்லாம் அணிஞ்சிட வேண்டியது. அந்த இளமுலங்கிற இடத்துல பறக்கும் போது அவங்க ஒரு விசிலோ அதாவது ஒரு நம்மளுக்கு அறிகுறி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஏஹ்ராம் கட்டிட வேண்டியது. ஏஹ்ராம் கட்டுறதுன்னா மனசில் எண்ணி இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க்குங்கிற தல்பியா ஓதிட்டானா முடிஞ்சு போகும். இதை புரிஞ்சுக்கணும். அதுதான் இப்போ நம்ம வருவோம். தமத்துவ உடையில் ஹஜ்ஜி செய்கிறதுனா என்னன்னா, முதல்ல எல்லையில் நீயத்து செய்யும் பொழுது நம்ம நினைக்கும் போது எப்படின்னா, நான் உம்ரா லப்பைக் உம்ரத்தன், லப்பைக் உம்ரத்தன், நான் உம்ராவை என்ன செய்ய போகிறேன். முதல்ல உம்ராவை செய்யணும். உம்ரான்னா என்னங்கிறதுல ஃபர்ஸ்ட்டில் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹஜ்ஜி செய்யணும். உம்ரான்னா 4 விஷயங்கள் தான். ஒன்று ஏறாம் கட்டுறது. ஏறாம் கட்டுறது தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. நேராக இந்த ஃப்ளைட் என்ன செய்யும், நேராக ஜித்தாவில் போய் இறங்கும். அப்போம்லாம் நீங்கள் ஏறாம் கட்டிட்டீங்க. அப்போ கட்டிட்டேன்னா என்ன கூடாது, மனம் பூசக்கூடாது, திருமண சம்பந்தமாகவும் பேசக்கூடாது. மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஒரு ஆளை தெரிஞ்ச ஆளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்ம என்ன செய்வோம்னா திருமணத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க, இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்க, அந்த பொண்ணை நம்ம பையனுக்கு கட்டிக்கலாமே, நம்ம பையனை அந்த பிள்ளையை கட்டிக்கலாங்கிற பேச்சு தான் வரும். அது பேசாமல் இருக்கணும். அதுதான் இப்போ ஏறாமல் கட்டிட்டோம், முடிஞ்சு வச்சு நாங்கள் முஹரிம் ஆகிட்டோம். இப்போ நேராக என்ன செய்யணும்னா காபாவுக்கு போகிறோம். காபாவில் போனோன்னா அங்கே ஒரு இடத்துல தங்க வைப்பாங்க. நீங்கள் அங்கே போய் நீங்கள் குளிக்கிறதுக்கு வசதி இருந்தால் குளிச்சுக்கலாம். அப்பவும் குளிக்கும்போது மனம் பூசக்கூடாது, மற்ற காரியங்கள்லாம் சில தடைகளை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இப்போ நேராக போய் எங்கே போகிறீங்கன்னா காபாவுக்கு போவீங்க. காபாவுக்கு போன உடனே பள்ளியாசலுக்குள்ளே போகும்போது என்ன துவா ஓதுறோமோ அந்த துவா ஓதணும். அல்லாஹ் மஃப்தஹலனா அபுவாப ரஹ்மத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நேராக மற்ற பள்ளியாசலனா போய் 2 ரக்காத்து தஹியத்து மஸ்ஜிதுன்னு தொழுவோம். ஆனால் அங்கே போய் அப்படி தொழுவுறதுங்கிறதுலாம் இல்லைங்க. அங்கே என்னென்னா நேராக போய் தவாப் மட்டும் தான் செய்யணும். அதுதான் முறை. இதில் நீங்கள் போகிற நேரத்தில் மொஹருடைய நேரமோ அல்லது அசருடைய நேரமோ வந்தான்னா நீங்கள் அப்போ என்ன செய்யலாம், தொழுதுக்கலாம். நீங்கள் போனோடனே காம சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் தொழுதலாம். தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தவாப் செய்யலாம். முதல்ல என்னன்னா தவாப் செய்யணும். ஏறாம் கட்டி முடித்தோடனே 2ஆவதாக தவாப் செய்கிறது. நீங்கள் அந்த காபாக்குள்ளே போய் செய்ய வேண்டியது தவாப் செய்கிறது தான். தவாஃபுங்கிறதுனா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். காபா இருக்கு இல்லையா, அந்த காபாவை சுற்றி தவாஃப் செய்கிறது. தவாஃப் செய்துட்டு 2 ரக்காத்து தொழுக வேண்டிய இருக்கின்ற காரணத்தால் கட்டாயம் நீங்கள் காபாவுக்குள்ளே போகும்போது ஒதுவும் உங்களுக்கு இருக்கணும். அது அவசியம். உங்களுக்கு தவாஃப் சுற்றும் போது உங்களுக்கு ஒதுவுங்கிறது அவசியம் இல்லாட்டாலும் கூட தவாஃப் முடித்தோடனே 2 ரக்காத்து தொழுகிறோம் இல்லையா, அதனால் ஒதுவு செய்து தான் தீரணும். உம்ரா செய்கிறதுங்கிறதுக்கு மொத்தம் 4 விஷயம்தான். அந்த 4 விஷயத்தை விவரித்து ஹதீஸோட நம்ம சொல்ல போகிறோம். எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு எல்லை நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த எல்லை அடிப்படையில் போகும்போது ஃப்ளைட்டில் போகிறதுனால எல்லையில் இறங்க முடியாதனால, எல்லையிலங்கிறது வராதனால ஃப்ளைட்டில் ஏறி ஃப்ளைட்டுக்குள்ள காரியத்தில் அவன் ஃப்ளைட்காரன் என்ன சொல்லுவான்னா, எல்லாம் பெல்ட்டை மாட்டிக்கங்கன்னு சொல்லுவான். பெல்ட்டு மாட்டி முடித்த பிறகு நேராக மேலே போகும். பெல்ட்டையெல்லாம் அவுத்துருங்கன்னு சொல்லிடுவான். அவுத்துருங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நீங்கள் நீயத்தை சொல்லிட வேண்டியது. எப்படி? லப்பைக்கு உம்ரத்தன். இதை நல்லா கவனிச்சுங்க. லப்பைக்கு உம்ரத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த வாகனத்தில் ஏறி முடிச்சுட்டு அதில் எல்லாம் உணர்ந்த பிறகு லப்பைக்கு உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு வாயாலேயே சொன்னாங்க. சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு அடையாளம் தல்பியா சொன்னாங்க. அந்த தல்பியானா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுதான் தல்பியா. இதை நீங்கள் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த தல்பியாவுடன் உயர்வுக்கு உரியவன் தல் மஆரிஜ் என்ற வார்த்தையையும் இது போன்ற கருத்துடைய வார்த்தைகளையும் மக்கள் சேர்த்து கூறலானார்கள். இதனை செவியிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து எதனையும் கூறவில்லை. அதனால கூட என்ன செய்யலாம், அந்த வார்த்தையை என்ன செய்யலாம், சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால்
கூட சில சொல்றேன்னு சொல்ல நம்மளுக்கு மறந்தும் போயிடும். அதனால இதையே அப்படியே சொல்லவும் செய்யலாம், இதுக்கு மேல கூடவும் சொல்லலாம். இதையே அப்படி நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஈயத்தை செஞ்சிட்டீங்க, ஏறாம கட்டிட்டீங்க. இதுல இருந்து நீங்க அந்த பிளேட்லயே சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு. இப்போ இப்படி சொல்லிக்கிட்டே இப்படி போறீங்களா, நேரா நம்ம மக்காவில் போறோம். இப்படி நம்ம போனோம்னா நேரா காபத்துல்லாக்குள்ள என்ன செய்யறோம், நுழையிறோம். நுழைஞ்சி உள்ள போய் நுழைஞ்சிட்டு மற்ற பள்ளிக்கு நுழையும் போது என்ன துவா ஓதுறோமோ அந்த துவா ஓதி முடிச்சுட்டு நேரா தவாப் செய்ய போறோம். தவாப் செய்யணும்னா காபா என்ன செய்யணும், தவாப் செய்யணும், ஒரு சுற்றணும். இப்படி சுற்றா இருந்தா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கணுமா இல்லையா? ஆரம்பம் இப்படி சுத்தி முடிக்கணும்னு ஒரு இறுதியும் வேணுமா இல்லையா? அது என்னன்னு கேட்டான்னா தவாஃபை சுத்தணும். 7 தடவை தவாஃப் சுத்தணும். முதல்ல 1 2 3ன்னு சுத்தும் பொழுது இப்போ நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் வேகமா ஓடணும். ஆண்களா இருந்தா அந்த இதை திறந்துட்டு என்ன செய்யணும், ஓடணும் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்படி 7 சுத்து முடிச்ச பிறகு கொஞ்சம் பக்கத்துல வந்து 2 ரக்காத்து தொழுகணும். இந்த 2 ரக்காத்து தொழுகிறதும் இந்த சுத்துறதும் சேர்ந்துதான் தவாஃப். இப்ப பாருங்க, தவாஃப் செய்யறதுன்னா என்ன பாருங்க, இங்க ஹஜ்ஜல் அஸ்வத் கல் இருக்கு இந்த இடத்துல. அந்த ஹஜ்ஜல் அஸ்வத்துக்கு கீழே ஒரு கோடு, கருப்பு கோடு என்ன செய்வாங்க, போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க என்னன்னா அதுக்கு நேரா பச்சை லைட்டும் போட்டிருப்பாங்க நீங்க எல்லா இடத்துலையும். அந்த இடத்துல அப்ப நிறைய கூட்டமா என்ன செய்யணும் இருக்கும். அதனால நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த படியில இறங்கின உடனே இது பக்கத்திலேயே என்ன செய்யணும், இறங்கணும். நீங்க சிலவங்க முன்னாடி போய் சுத்துவாங்க, அதுக்காக சிலவங்க பின்னாடி இருந்து சுத்துவாங்க. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, சுத்தக்கூடாது. அந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த பச்சை லைட்டுக்கு நேராக இருக்கணும். கீழே என்ன செய்யும், கீழே இறங்கிட்டீங்கன்னா தரையில அந்த என்ன இருக்கும், இந்த கோடு போட்டிருக்கும். எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக மேலே சுற்றுறா இருந்தாலும் சரி மேலேயும் லைட் போட்டிருப்பாங்க, கீழே சுற்றுறா இருந்தாலும் சரி கீழேயும் லைட் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஹஜ்ஜல் அஸ்வத்தில் இருந்து ஆரம்பிக்கணுங்க. இப்படி நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக இப்படி என்ன செய்யணும், வரணும். இந்த வரங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இப்படி சுற்றும் போது இந்த ஹிஜ்ருன்னு ஒரு வட்ட லாடை மாதிரி என்ன செய்யும் அங்கே இருக்கும். இந்த இடத்துல அதுக்கு வழியும் என்ன செய்யும் இருக்கும். நிறைய பேர் சுத்துறேன்னு சொல்லிட்டு நெருக்கடியாக இருக்கணும்னா ஏன் இவ்வளோ பெருசாக சுற்றிட்டு இப்படி போயிடலாமுன்னு இப்படி இடையில போயிடுவாங்க. எல்லாரும் போவாங்க உள்ள போய் தொழுதுகிட்டே என்ன செய்வாங்க இருப்பாங்க. நாம என்ன செய்யணும், அதை பார்த்துட்டு இப்படி போயிடலாமுன்னு போனீங்கன்னு வைங்க, நீங்கள் காபாவை சுத்தலைன்னு ஆகிடும். அதனால இதுக்கு மேலே தான் இப்படி சுற்றணும். இது இந்த ஹிஜ்ருங்கிற உள்ளத்தையும் காபாவில் உள்ளதுதான். புரியுதா உங்களுக்கு? அதையும் நல்லா கவனிச்சுக்கணும். காபாவுக்குள்ள தொழுவணும்னு ஆசைப்படுறா இருந்தா இந்த இடத்துல போய் நின்று தொழுதா போய் உங்களுக்கு இந்த இடத்துல விடவே மாட்டாங்க. இந்த இடத்துல தொழுதீங்கன்னா உள்ள போய் தொழுதா ஆகும். இந்த மூலம் உங்களுக்கு தெரியும். அது ஏன்னா அங்கே இப்படி பார்த்தா, ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்கிறத வச்சு தான் நீங்கள் தெரியுமே ஒழிய அதை நீங்கள் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி வரும்போது இந்த முனை வருது, இது ருக்குனி யமான் பேர், ருக்குனி யமானின் பேர். இந்த இடத்துல வரும்போது இதையும் தொடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டிருக்காங்க. இந்த 2 இடத்தையும் தவிர வேற எதையுமே தொடலை அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் தொடவே இல்லைன்னு. இப்போ இங்க இடத்துக்கு வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்கன்னா, இங்க இடத்துக்கு வந்துருவீங்க. வந்த உடனேயே இப்படி வலம் வரும் பொழுது இந்த இடத்துல வந்த உடனே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகீனா அஸாபன்னார் இந்த துஆவை ஆரம்பிக்கிறீங்க. அப்படி ஆரம்பிச்சு ஹஜ்ஜல் அஸ்வத் கல்லு கிட்ட வரவும் கரெக்டா இருக்கு. இப்படி வந்த உடனே 1 அப்படின்னு நீங்க உங்க கையில எண்ணிக்கிட்ட வேண்டியதான். 1 2வது அல்லாஹு அக்பர் அப்படின்னு அதை தொடர மாதிரி சொல்லிட்டு 2வது சுத்துறீங்க. 1 இப்படி 1 2 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்படி சுத்தீங்க 3 ஆச்சு. இப்படியே 7 சுற்று என்ன செய்யுங்க, சுற்றுங்க. கணக்கா மனசுல கையை வச்சுக்கலாம். 1 2ன்னு என்ன செய்யலாம், வச்சுக்கலாம். அதனால இப்படி முடிச்சுட்டே இதுக்கு பேர் தவாஃப்னு பேர். அதுக்கப்புறம் என்னன்னா சை செய்யறது, சஃபா மர்வாவில் என்ன செய்யறது, ஓடுறது. இதுதான் 2வது காரியம். நீங்க இந்த இடத்த வந்தீங்க என்ன வைங்க, இப்போ ஹஜ்ஜல் அஸ்வத் முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துருவீங்க. மக்கள்லாம் அங்கே தான் போவாங்க. இதான் சஃபா. சஃபாவில் ஆரம்பிக்க வேண்டியது. மருவா வந்தா 1 2 3 4 5 6 7. இப்போ இன்ன சஃபா அல் மருவத்தை மின் ஷாயிரில்லான்னு சொல்லும் போது ஓதணும். முதல்ல போகும்போது போய் இப்படி சொல்லணும். அப்படி ஒவ்வொரு இடமும் வரும்போது அந்த ஆயத்தை சொல்லணும்னு தேவையில்லை. முதல்ல அப்படி ஏறி அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி ஏறி இருக்காங்க. ஏறி நின்றுட்டு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ அஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஓதிருக்காங்க. சஃபாவுல ஆரம்பிச்சு மருவால முடிக்கணும். இப்படி 7 மருவால வந்த உடனே பக்கத்துல சலூன் கடை இருக்கு, சலூன் கடையிலேயே நீங்க வெட்டிக்கலாம். பெண்கள் என்ன நம்மளே வெட்டிக்கலாம். என்ன பெண்கள் ஈஸி, மொத்தமா முடிச்சு கொஞ்சம் காலம் வெட்டிக்கலாம். நீங்க என்ன செஞ்சுக்கலாம், இப்படி முடிஞ்சுட்டா உம்ரா முடிஞ்சு போச்சுங்க.
இதை என்ன செஞ்சு உம்ரா எவ்வளோதான். இதில் இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லணும். சஃபா மருவாவில் நீங்கள் சை செய்கிறது, இப்படி நடக்கிறது, வேகமாக நடக்கிறது இருக்குதுல்ல, இதில் என்னன்னா மாடியும் இருக்குது. இப்படி மேலே மேலே மாடி மாடியாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் மாடியில் ஏறுறதுக்கு வந்து லிஃப்ட்லாம் வச்சுருப்பாங்க. கீழே ரொம்ப கூட்டமாக இருக்கும். மாடியில் போய் நீங்கள் செய்கிறதா ரொம்ப ஈஸி. மாடியில் ஏற ஏற உங்களுக்கு இது வந்து தூரம் ஆகாது. இதுதான் வட்டம் ஆகி பெருசாகும், ரொம்ப பெருசாகும். இதில் கீழே சுற்றுறது ஈஸி, மேலே 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 போனால் உங்களுக்கு கஷ்டம். இங்கே சஃபாவில் பொறுத்த வரையில் நீங்கள் மாடியில் போயிட்டீங்கன்னா, ஏன்னா இது ஒரே அளவாக தான் இருக்கும். மாடி போயிட்டா லிஃப்ட்டில் போனால் கூட்டமே என்ன செய்யாது, இருக்காது. நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இது ஒரு உபாயம் வந்து நம்ம சொல்கிறோம். இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து உம்ரா முடிஞ்சிடுச்சு. இந்த தவாஃபு சுற்றும் பொழுது மென்சஸ் டைமாக இருந்தால், மாதவிடாய் டைம் இருந்தால் என்ன செய்யக்கூடாது, அவங்க தவாஃப் செய்யக்கூடாது, சையும் செய்யக்கூடாது. பள்ளியாசல் தானே அது, அந்த வேலையை செய்யக்கூடாது. அது முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டியது தான், சுற்றிக்கிற வேண்டியது தான். அதுதான் அதுக்கு தவாஃபில் உள்ள நிலை. ஹஜ்ஜி செய்யக்கூடிய முறையில் என்ன, மக்காவை சொந்த ஊராக கொண்டவங்க எப்படி ஹஜ்ஜி செய்வாங்களோ அதை மாதிரி நம்ம ஹஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். போனவங்க பிறை 8 அன்னைக்கு அவங்களே குளிச்சுட்டு அங்கிருந்தே ஏறாம் கட்ட வேண்டியது, ஹஜ்ஜிக்காக வேண்டி. லப்பைக் ஹஜ்ஜத்தன், நான் ஹஜ்ஜி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஏறாம் கட்டுறது என்னன்னா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று இப்படி சொன்னான்னா அவங்க ஏறாம் கட்டிட்டாங்கன்னு அர்த்தம். ஆண்களாக இருந்தால் அவங்க எப்படி எஹராமுக்கு அந்த உம்ராவுக்கு ஏறாம் கட்டும்போது எப்படி கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை அணிகிறாங்களோ அந்த மாதிரி என்ன செய்யணும், குளிச்சுட்டு அணிஞ்சிடணும். இது வரைக்கும் சாதாரண மக்கள் இருந்தாங்க. இப்போ ஹஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சுட்ட உடனே, ஹஜ்ஜிக்கு ஏறாம் கட்டுற உடனே இனி பழைய படிக்கும் அவங்க மனம் பூசுறது, அதே மாதிரி எண்ணெய் தேய்க்கிறது, உடலுறவு கொள்வது, இதெல்லாம் தடையாகிடுது. இப்போ அங்கேருந்தே ஏறாம் கட்டுறாங்க. அதான் முதல்ல ஏறாம் கட்டுறது. அதுக்கடுத்து ரெண்டாவதாக மினாவுக்கு போக வேண்டியது எல்லாரும். ரெண்டாவது மினாவில் போய் எந்த கிரிகையுமே கிடையாது, ஹஜ்ஜிக்குன்னு தனி கிரிகைகள் இல்லை. அங்கே இருந்து லோஹரு, அசரு, மகரிபு, இஷா எல்லாம் சுபு அப்படியே தொழுக வேண்டியது, அவ்வளோதான். இதில் ஒன்று என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லோஹரை 2 ரக்காத் தொழுதுருக்குறாங்க, அசரையும் 2 ரக்காத் தொழுதுருக்காங்க, மகரிபு என்றைக்குமே 3 ரக்காத் தான், இஷா 2 ரக்காத். இந்த தொழுகையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து 2 அந்த வக்து வரும்போது தொழுது இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும். அதுக்கப்புறம் காலையில் சுபுவில் 8 முடிஞ்சு 9வது சுபு ஆகிடுச்சு இல்லையா, சுபு தொழுதுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு சென்று இருக்கிறார்கள். 9வது அன்னைக்கு அரஃபாவுக்கு போயிடணும், அரஃபாவில் இருந்து தங்கிடணும். அரஃபாவில் தங்குறது தான் ஹஜ்ஜினுடைய பிரதான காரியம். அரஃபாவில் தங்கலைன்னா ஹஜ்ஜி இல்லைன்னு அர்த்தம். அரஃபாவில் எந்த இடத்துலையுமே தங்கலாம். அரஃபாவில் இருந்து என்ன அமல் செய்யணும்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் ஒரு பிரசங்கம் செஞ்சுருக்காங்க, ஒரு சொற்பொழிவு ஆற்றிருக்கிறாங்க, அதுக்கடுத்து துவா கேட்டிருக்கிறாங்க, அவ்வளோதான். வேற எந்த பிரத்யேகமாக ஹஜ்ஜிக்குன்னு சொல்லி ஒரு அமலும் இல்லை, துவா கேட்கணும், அதுதான். இன்னொன்று அரஃபாவில் செய்ய வேண்டியது என்னன்னா, லொஹரையும் அசரையும் ஜம்மு செஞ்சிடணும், சேர்த்து தொழுதரணும். ஒரு பாங்கு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இகாமத்து சொல்லி லொஹர் 2 ரக்காத் தொழுவணும். அதுக்கப்புறம் இன்னொரு இகாமத்து சொல்லி அசர் 2 ரக்காத் தொழுவணும். இப்படி மகரிபு வரைக்கும் அங்கேயே தங்கி இருக்கணும். இதுதான் 9வது நாளுடைய கிரிகை. அங்கே நீங்கள் அதிகமாக துவா கேட்கறது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தி துவா செய்யறதை பார்த்தேன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் என்ன செய்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. அது நம்ம என்ன செய்யணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மகரிபு வரைக்கும் அங்கே இருக்கணும்னா மகரிபு அங்கே தொழக்கூடாதுங்க. மகரிபு சூரியன் அஸ்தமான உடனே அங்கே இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்துடணும். 9வது நாள் முடிஞ்சு 10வது இரவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அதனால் கவனிச்சுக்கோங்க. முதல்ல மினாவில் ஏறாம் கட்டிட்டு மினாவுக்கு போய் தங்கி இருக்கணும். 9வது காலையில் அரஃபாவுக்கு வரணும்.
அரஃபாவில் தங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் 4வது முஸ்தலிஃபாவில் வந்து தங்கி இருக்கணும். முஸ்தலிஃபாவில் தங்கி என்ன செய்யணும்னா அங்கே மக்ரிபையும் இஷாவையும் தொழுகணும். ஒரு பாங்கு சொல்லுவாங்க, மக்ரிபு 3 ரக்காத் தொழுகணும். 2வது காமத் சொல்லிட்டு 3 ரக்காத் தொழுகணும். அதுக்கப்புறம் இகாமத்து சொல்லுவாங்க, இஷாவை 2 ரக்காத் தொழுகணும். அதான் ஜம்மு சேர்த்து தான் தொழுகணும். அதுக்கப்புறம் அவங்க பேசாமல் தூங்கிட வேண்டியது தான். நீங்கள் போகிறதுக்கே கிட்டத்தட்ட அவங்கவுங்க போய் சேர்றதுக்கு 11, 12, 1, 2 அப்படின்னு என்ன செய்ய ஆகிடும். அங்கே சுபு வரைக்கும் தங்கி இருக்கணும். சுபு தொழுது முடிச்சுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு ஓதிட்டு அங்கேருந்து துவா கேட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி துவா கேட்டுட்டு அங்கேருந்து திரும்பவும் மீண்டும் மினாவுக்கு வரணும். 5வதாக மீண்டும் மினாவுக்கு வரணும். மினாவுக்கு வந்து இப்போ ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி சில கிரிகைகள் இருக்குது. முதல்ல மினாவில் தங்கியிருக்கும் போது ஒன்றுமே எந்த ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி பிரதான அமல் எதுவும் செய்யலை. தொழுகையை மட்டும் 2 ரக்காத்தா 4 ரக்காத்து தொழுதுட்டு இருந்தாங்க. இப்போ வந்த உடனே என்ன செய்யணும்னா பிறை 10வது அன்னைக்கு சுபுவில் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுக்கு வரணும். மினாவுக்கு வந்து காலையில் அங்கே என்ன செய்யணும், முதல் செய்ய வேண்டிய விஷயம், சூரியன் உதயமான பிறகு ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்தில் 7 கற்களை வீசி எறிய வேண்டும். அங்கே ஜம்ரத்துல் அகபான்னா அதுக்கு நம்ம உங்களை புரியமானு சொல்லணும்னா ஷைத்தானுக்கு கல் எறியக்கூடிய 3 இடம் இருக்குது. பெரியது, நடுவானது, சிறியது. இப்போ இந்த மினாவுக்கு வந்த உடனே பெரிய ஷைத்தானுக்கு கல் எறியணுங்க. சுபு அதாவது சூரியன் உதயமானதுக்கு பிறகு என்ன செய்யணும், கல் எறியணும். 2வது அமல் என்னன்னா அங்கே பலி கொடுக்கணும். இந்த பலி கொடுக்குற விஷயம் இருக்குதே, நீங்கள் ஒரு பேங்க்கில் ஒரு சீட்டு வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அவங்களே என்ன செய்வாங்க, குர்பான் கொடுத்துருவாங்க. நீங்களாம் ஆட்டை கொண்டு போய் அறுக்கணும் கொள்றதுன்னு தேவையில்லை, அது அவங்க செஞ்சுருவாங்க. வேணா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கனை கொடுத்தான்னா உங்களுக்கு வேண்டிய இறைச்சியை தருவாங்க. அல்லது நீங்களே நாங்கள் அறுக்கணும்னு அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கற்று தருவாங்க. நீ அறுத்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம். கிரிகையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் 3வது அங்கே போய் தலைமுடியை களைய வேண்டும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம் ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலிம் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இரவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. அது அவங்க செஞ்சுருவாங்க. வேணா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அந்த டோக்கனை கொடுத்தான்னா உங்களுக்கு வேண்டிய இறைச்சியை தருவாங்க. அல்லது நீங்களே நாங்கள் அறுக்கணும்னு அங்கே போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கற்று தருவாங்க. நீ அறுத்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம். கிரிகையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் 3வது அங்கே போய் தலைமுடியை களைய வேண்டும். இந்த 3 நிகழ்ச்சி தான். இப்படி இந்த தலைமுடியை களைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எஹராமுங்கிறது ஓரளவுக்கு முக்கால்வாசி நீங்கள் நீங்கிடுறீங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் மனம் பூசலாம், சர்வசாதாரணமாக மற்ற ஆட்கள் இருந்த மாதிரி இருந்துடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தால் உடலுறவு மட்டும் தடை, அது கூடாது. மற்ற இதில் நீங்கள் அந்த எஹ்ராமுடைய ஆண்களாக இருந்தால் அவிழ்த்துட்டு நீங்கள் பேண்ட்டு சட்டைன்னு சாதாரண நிலையில் இருக்கலாம். நல்ல சீவி சிங்காரிச்சிட்டு அத்தர் கித்தர்லாம் போட்டுக்கலாம், ஆம்பளும் சரி பெண்களும் சரி. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுக்கு அது இந்த தலைமொழி களைஞ்ச உடனே நான் சந்தனமெல்லாம் பூசி விட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ மினாவில் மீண்டும் அந்த 10வது அன்னைக்கு மினாவுக்கு வர்றவன் அங்கே 3 காரியம் செய்யணும், அதை மறந்துடக்கூடாது. முதல்ல ஜம்ரத்துல் அக்பா பெரிய ஷைத்தானுக்கு ஒரு இடத்துல மட்டும்தான் கல் எறியணும். இந்த கல் எறிகிறது 7 தடவை பொடிக்கல்ல 7 பொடிக்கல் எடுத்து அதை பொடிசாக எரியணும். சொல்லும்போது எரியும் போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லி என்ன செய்யணும், எரியணும். எரிஞ்சு முடிஞ்சிட்டு பக்கத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, துவா செஞ்சுருக்காங்கன்னு இருக்குது. அந்த மாதிரி என்ன செய்யலாம், துவா செய்யலாம். அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக குர்பான் கொடுக்கணும், அதை அவங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தலைமுடியை கலைஞர்லாம். ஆண்கள் வந்து முட்டையும் அடிக்கலாம், முடியும் என்ன செஞ்சுக்கலாம், சுருக்கி குறைச்சிக்கவும் சொல்லலாம். பெண்கள் குறைக்க மட்டும் செய்யணும். அதை முடிஞ்சு போச்சா, இது 5வது நிகழ்ச்சி. 6வதாக திரும்பவும் மக்காவுக்கு வந்து தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை செய்ய வேண்டும். இந்த தவாஃப் தான் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப். இது கட்டாயமாக செய்தே தீரணும். இந்த தவாஃபில் யாராவது மாதவிடாய் வந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது, அவங்க ஒதுங்கி இருந்துட்டு மாதவிடாய் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்யணும், தவாஃபு செய்யணும். அதே தவாஃபும் செய்யணும், அதுக்கடுத்து சையும் செய்யணும். சஃபா மர்வாவுக்கும் என்ன செய்யணும், ஓட்டமும் செய்யணும். இதுதான் ஹஜ்ஜுக்குரிய தவாஃப், ஹஜ்ஜுக்குள்ள சை. தவாஃபு செய்யும்போது 2 ரக்காத்து கண்டிப்பாக தொழுவும் செய்யணும். அந்த தொழுகையோடு சேர்ந்தது தான் தவாஃபு. தொழுகையின் போது ஒதுவு கட்டாயம், அது முக்கியம். அது முடிஞ்சிச்சு. இந்த டயத்தில் தான் அட்டைய டயத்தில் நிறைய கூட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தவாஃபும் செய்வாங்க, எல்லாரும் சேர்ந்து சையை என்ன செய்வாங்க. இதில் தான் ரொம்ப கூட்டமாக என்ன செய்ய இருக்கும். அதில் சில கவனமாக என்ன செய்யணும் இருக்கணும். அந்த கிரியைகள் மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் செய்து முடிச்சுட்டாங்கன்னு வைங்க. இப்போ எஹராமுங்கிறது ஹராமுங்கிற நிலை இருந்துச்சு வருங்க, எதுவுமே இல்லை. இப்போ என்ன நிலை, கணவன் மனைவி உடலுறவும் என்ன செஞ்சுக்கலாம், கொண்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து 11, 12, 13 அந்த தவாஃபையும் முடிச்சிட்டோம், சையையும் முடிச்சிட்டோம் இல்லையா. 2வது மினாவுக்கு வந்து நைட்டில் தங்கணும். எங்கே, 11, 12, 13 இந்த இடத்துல 3 இரவு தங்கி இருந்து காலையில் ஷைத்தானுக்கு கல் எறியணும். அப்படி எரியிறது, கல் எறிகிறது என்னன்னா, சூரியன் வந்து அதாவது சாய்ந்ததிலிருந்து கல் எறியணும். அந்த இரவு கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு என்ன செய்யும், அந்த சூரியன் வந்து அந்த இது சாயம் உள்ள அது நண்பகல்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். இது முதல்ல வந்து ஷைத்தானுக்கு வந்து காலையிலே எரிஞ்சோம். இதை என்ன செய்யணும்னா, சூரியன் சாஞ்சி அந்த நடுவு மத்தியிலேருந்து அந்த ஒரு லொஹருக்காவண்டி வருது இல்லையா, அப்போ அந்த கல் எறியும். இந்த கல்லில் எரியுது 3 இடத்துல கல் எறியணும். எப்படி, சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான். அந்த கல் என்ன செய்யும் இருக்கும், அதை நம்ம காட்டுவோம். அது 3 இடத்துல முதல்ல அப்படி என்ன செய்யணும், ஏர் பொடிக்கற்கள் ஒரு இடத்துல எரியணும். அல்லாஹ் அக்பர் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தள்ளி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது நடு ஷைத்தானுக்கு கல் எரிஞ்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. 3வது பெரிய ஷைத்தானுக்கு கல் எரிஞ்சிட்டு அப்படியே திரும்பிட்டாங்க, துவா செய்யலை அப்படின்னு என்ன செய்து இருக்கு. இப்படி 11, 12, 13 நாள் நைட்டில் மினாவில் வந்து தங்கிடணும். அது சுன்னத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க. சில ஆள் முடியாதவங்க அவங்க என்ன செய்யலாம், மக்காவிலேயே தங்கிக்கிட்டு என்ன செய்யலாம், இருந்துட்டு பிறகு என்ன செய்யலாம், வரலாம். ஏன்னா அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இப்ராஹிம் அப்பாஸ் சொல்கிறாங்க, எனக்கு நம்ம மதீனாவில் இருந்து சம்சம் தண்ணீர் விளம்பரத்துக்கு போடுறதுக்கு எனக்கு என்ன வந்து கட்டாயம் இருக்கணும்னா நீ இருந்துக்க அப்படின்னு. ஒரு ஆள் சொல்கிறது, நான் ஆடு மேய்க்கிற ஆள், எனக்கு அங்கே இருந்தாச்சா நீ தங்கிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மினாவில் வந்து நைட்டில் தங்கி இருந்துட்டு காலையில் என்ன செய்யணும், கல் எறியணும். இது 11, 12, 13 இதில் 11, 12 எழுதி முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கும் என்ன செஞ்சிடலாம், வந்துடலான்னு குர்ஆன் சொல்லுது. ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்ம அலைஹி. 11, 12லேயே கல் எறிஞ்சிட்டு நீங்கள் என்ன செய்யலாம், ஹஜ்ஜத்துல் விதா தவாஃபுல் விதாவை முடிச்சுட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 நைட்டில் இரவில் தங்கிட்டான்னா 13லேயும் சேர்ந்து கல் எறிஞ்சிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதோட ஹஜ்ஜி கிரிகை என்ன செஞ்சிருச்சு, முடிவு பெற்று விட்டது. இதுதான். இதில் கடைசியாக
ஹஜ்ஜி எல்லாம் முடிஞ்சிருச்சுல, ஊருக்கு வரணும்ல. ஊருக்கு வரும் பொழுது, ஊருக்கு வந்தாலும் சரி, வேற எங்கேயாவது மதீனாவுக்கு போனாலும் சரி, அங்கிருந்து கடைசியாக செய்ய வேண்டியது என்ன? தவாஃப். தவாஃபுல் விதா, விடை பெறுகின்ற தவாஃப்னு பேர். இந்த தவாஃபும் செய்யணும். இதில் என்னன்னா, இந்த தவாஃபை செஞ்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிடணும். சாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியில் தவாஃப் செஞ்சுட்டு இருப்பான்னு அப்படியே கிளம்பணும். இதில் பெண்களுக்கு வந்து இந்த கட்டத்தில் மாதவிடாய் வந்துருச்சுன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த தவாஃபு கட்டாயம் கிடையாது. ஏன்னா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மாதவிடாய் வந்துடுச்சு. உடனே இதை சொன்னோன்னா, ஆகா இதனால நம்ம ஊருக்கு போகிறது தடையாகுமானா? இல்லை, தடையாகாது. இவங்க என்ன செஞ்சிடலாம், தவாஃப் செய்யாமையே போயிடலான்னு என்ன செய்கிறாங்க. ஆனால் கட்டாய தவாஃபுங்கிறது ஒன்றே ஒன்று, இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபு நான் சொன்னேன் இல்லையா, அது அந்த 10வது அன்னைக்கு அதுதான் தவாஃபுல் இஃபாதான். இது கட்டாயம் செய்யணும், இது கட்டாயம் செய்யணும்னு அர்த்தம் இல்லை பெண்களுக்கு. ஆண்கள் தவாஃபு செஞ்சுட்டு அதோட ஊருக்கு போயிடணும். இதோட ஹஜ்ஜி கிரிகை முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகிறதுலாம் இது வந்து ஹஜ்ஜினுடைய கிரிகையில் கட்டுப்பட்டது கிடையாது. இதுதான் உங்களுக்கு. புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹஜ்ஜிக்கு போகிற விஷயத்தில் மதீனாவுக்கு போகிறது ஹஜ்ஜினுடைய கிரிகையில் கட்டுப்பட்டது அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிரயாணம் புறப்பட்டு 3 இடத்துக்கு பிரயாணம் புறப்பட்டு போகலாம். ஒன்று என்ன, காபத்துல்லா. 2வது மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளியாசில் தொழுகிறது. 3வது பைத்துல் முகத்தஸ். இந்த காபத்துல்லாவில் தொழுகிறது ஒரு தொழுகைக்கு 1,00,000 நன்மை. அதே நேரத்தில் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளியில் தொழுகிறது இருக்கிற ஒரு தொழுகைக்கு 1000 நன்மை என்ன செய்து இருக்குன்னு என்ன செஞ்சுருக்காங்க, தொழுகிருக்காங்க. அதனால் அப்படி போயிட்டு மதீனாவுக்கு போயிட்டு அந்த பள்ளியில் தொழுகிறது சிறப்புங்கிறதுக்காக வேண்டி போகிறது என்னது, நபி வழி. ஆனால் ஜியாரத்து செய்யணும், உங்களுடைய கபரை ஜியாரத்து செய்யணும்னு போகிறது கூடாது, தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, ஏன்னா இந்த ஹதீஸே தடை தான். இது அவங்களுக்கு அந்த நேரத்தில் போகிற நேரத்தில் எல்லா இடத்துலையுமே ஜியாரத்து செய்கிறதுக்கு பொது ஹதீஸ் இருக்குல்ல, அந்த வகையில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் மூமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் உலாயிக்கும் துவா சொல்லிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் என்னுடைய நிலையை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து இதையும் சொல்லுவோம். அர்கானுல் இஸ்லாம்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமைகள், தூண்கள். முதல்ல ஷஹாதத் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு சாட்சி பகருதல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. இதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் ஆணிவேர், முதல் கடமை, முதல் தூணு. 2வது இகாமுஸ் ஸலா, தொழுகையை சரிவர கரெக்டாக செய்யறது. 3வது ஈதாவு ஸக்கா, ஜக்காத்தை கொடுத்து விடுதல். 4வது சௌம் ரமலான், ரமலான் மாதத்தில் நோம்பு நோக்கிறது. 5வது ஹஜ்ஜுல் பைத்தில் ஹராம், பைத்துல் ஹராம் கண்ணியத்துக்குரிய அந்த இல்லத்தை நாடி ஹஜ்ஜி செய்வது, அங்கே போய் செல்றது. யாருக்கு, லிமனிஸ்ததா இலை சபீலா, யார் போறதுக்கு சக்தி, போக்குவரத்துக்கு சக்தி பெற்றவங்க இருக்காங்களோ அவங்க ஹஜ்ஜி செய்யறது. இதை தான் போட்டிருக்காங்க. இது யமானி, அது வந்து அஜல் அஸ்வது. இதுதான் ஹஜ்ஜி செய்யறது. இந்த வருது இப்போ காபத்துல பாருங்க, இப்போ சுத்துறாங்க பாருங்க, இப்படி வளம் வர்றாங்கல்ல, இப்படி போறாங்க. அதுதான் இப்போ ஹஜ்ஜில் வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சோம். நம்ம வந்து ஆண்கள் வந்து தலையை மறைக்க கூடாதுங்க, தொப்பிலாம் அங்கே போடக்கூடாது. பெரிய தொப்பி போடணும்னு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு தொப்பி போட்டு நிற்காதீங்க, மூடக்கூடாது. ஆனால் வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கொடை பிடிச்சிக்கலாம். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிலாக இருக்கும்போது ஒரு சஹாபி அதுக்கு மேலே நின்றுக்கிட்டு துண்டை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த வகையில் கொடை பிடிச்சிட்டு போகலாம். அடுத்து பாருங்க, காபாவை பாருங்க, இந்த இருக்கிறதுல இதுதான் ஹிஜ்ரு, அந்த சுற்று வட்டம், அந்த வட்டத்தையும் சேர்த்து தான் சுத்தணும். இது ஹஜ்ஜி கிரியினுடைய வகையில போடுறார். தலீலுல் ஹாஜ் வல் முஅத்தமிர், ஹஜ்ஜி செய்யுங்க, உம்ரா செய்யக்கூடிய வழிகாட்டி. ஹஜ்ஜ தமத்துன்னு ஒரு வகை நம்ம செய்ய போறோமே, அந்த ஹஜ்ஜினுடைய வகை. அப்போ ஹஜ்ஜ கிரானு, ஹஜ்ஜ இஃப்ராதுன்னு சொல்லி. ஹஜ்ஜ தமத்துன்னா முதல்ல உம்ரா செஞ்சுக்கணும் 4 விஷயம். அதுக்கப்புறம் உம்ரா செஞ்சு முடிஞ்ச உடனே பேசாம இருந்துடணும், அந்த ஊருக்காரங்கள மாதிரி ஆயிடுறோம். ஏன்னா இன்னொன்று பிரச்சனை, ஹஜ்ஜி செய்யறவங்க வந்து ஹஜ்ஜி செய்யறதுக்குள்ள என்னென்னலாம் செய்யணுங்கிறதுல கொஞ்சம் பிரத்தினை கஷ்டப்பட்டு படிக்கணும். நிறைய பேர் அதை படிக்கிறதே கிடையாது. இப்படி தான் போட்டுக்கணும், இப்படியும் போட்டுக்கலாம், இப்படி தான் எப்பவும் இப்போதான் இப்படி தான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அந்த சுத்தும் போது மட்டும் என்ன செய்யணும், இது இந்த சஃபா மருவா பாருங்க, ஒரு ஆள் ஒரு இது போய்கிட்டு இருக்கு, ஒரு ஆள் வந்துகிட்டு இருக்காங்க, அதை காட்டுறாங்க. இதுல பாருங்க, அந்த எந்த இடத்துல ஏறாம் கட்டணும் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரா போட்டிருக்காங்கல்ல. இதுல வந்து அது ஆத்த இருக்கு, அபியார் அலி, சைலுல் கபீர். இப்போ பாருங்க, இந்த இடத்த நம்ம வந்து
போறது வந்து சைதியா என்று சொல்லக்கூடிய இளம்லம் இடம் இதுதான். வந்து இறங்குறாங்க, ஏறாம் பெற்ற இடத்துக்கு வர்றாங்க, வந்து குளிக்கிறாங்க. அந்த இடம் குளிச்சுட்டு இவரு போட்டார் இப்படி. இப்போ அவர் நீயத்து வச்சு லப்பைக் லா ஷரீக லஹு லப்பைக்னு சொல்லி என்ன செய்யறாரு, நீயத்து செஞ்சு சொல்றாரு, அதை ஏறாம் பெற்றார். இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது, முடி வெட்டுறது கொள்ற வேலையெல்லாம் செய்யக்கூடாது, தடை இல்லையா? ஏறாமல் கெட்டவங்களுக்கு செய்யக்கூடாத காரியங்கள், நகை வெட்டுறதெல்லாம் கூடாது. ஏறாம கட்டின பிறகு இந்த காரியம் செய்யக்கூடாது. அத்தரெல்லாம் அடிக்கக்கூடாது, தப்பு. வேட்டையாடுறது, வேட்டையாடி சாப்பிட்றது, இதையெல்லாம் இப்போ அந்த மரங்களையெல்லாம் பிடுங்கிறது, இந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது. இப்படி பிடுங்கி தூர போட்டுறது, சில நேரத்தில் அப்படி போட்டுறோம் இல்லையா? இப்போ வர்றாங்க, இப்போ அதுதான் சொல்றாங்க, இப்படி முட்டாக்கெல்லாம் போடக்கூடாது. இந்த இதில் பாருங்க, இந்த மாதிரிலாம் உடையெல்லாம் அணியக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த என்னது வேஷ்டி தான் கட்டணும், இந்த தையலோட பனியன்லாம் போடக்கூடாது. பொம்பளைங்கள்லாம் சட்டை கட்டையெல்லாம் போடலாம், இந்த பகுதி உள்ளவங்க தான் செய்யக்கூடாது. தொப்பிலாம் போடக்கூடாது. ஆண்கள் இந்த ஷூலாம் போடக்கூடாது, செருப்பு போட்டுக்கலாம், செப்பல், அந்த மாதிரி சாக்ஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரைட்டில் போடுறாங்க. இந்த வாரில் விலையெல்லாம் இருக்கலாம், வாரெல்லாம் போடலாம், வாட்சில் விலை இதெல்லாம் போடலாம். இப்படி மாற்றிக்கலாம் உடைய. ஏன்னா சும்மாவே ஒன்றுமே அத்தரெல்லாம் போக ஒரு மாதிரியா இருக்கும்ல, உடைகளை மாற்றிக்கலாம் நீங்க. ஆனால் தையல் உடைய அணியக்கூடாது. அவ்வளோ இப்படி தான் தொழுவணும். இதெல்லாம் திறந்துட்டு தொழுவக்கூடாது. இங்கே வந்தாச்சுங்க, இதுதான் மக்காவில் அந்த இது காபாக்குள்ள இருக்கக்கூடிய இடம். சண்டை போடுறது, சத்தம் போடுறது, பிரச்சனை பண்ணுறது, இது காபாவுடைய வாசல். பல வாசல் இருக்கும், எந்த வாசல் வழியிலையும் போகலாம். பாபு சலாமோட தான் போகணும் அப்படின்லாம் இல்லை, உடையெல்லாம் பிடிச்சிக்கலாம். இந்த பாருங்க, இந்த முறையை போடுறாங்க. இந்த புதம் திறந்து இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த முறை இந்த முறை தான் இது. இந்த முறை உம்ராவுடைய தவாஃபினுடைய முதல் இது 3. இப்போ இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. இந்த பாருங்க, வரிசையா இருந்துக்கிட்டு அங்கே சண்டை போடுறது, இந்த பாருங்க, அதெல்லாம் தப்புன்றாங்க. இப்போ ஹஜ்ருல் அஸ்வத் கல் இங்கே தான் இருக்குது, அதுக்கு கூட்டமாக போட்டுக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு நிற்கிறதுலாம் மார்க்கத்தில் கூடாதுங்க, தப்பு. அது இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தப்புங்க. என்ன பாருங்க, இதெல்லாம் இப்படி தொங்குறது, இந்த பாருங்க, இப்படிலாம் கையெல்லாம் காட்டுறாங்க. இந்த ஒரு கையை அங்கே நின்றுட்டு காட்டலாம், 2 கையையும் காட்டிடுவாங்க, அல்லாஹ் அப்படின்னு விரிச்சுக்குவாங்க. குரான்லாம் வச்சுட்டு ஓதலாம், அதனால ஒன்றும் இல்லை. ஆனால் குரானை கொண்டுட்டு தான் போகணுங்கிறதுலாம் கிடையாது. ஏற்கனவே கூட்டத்தில் சிரமமாக இருக்கும், நீங்கள் அந்த குரானையெல்லாம் கொண்டு போனீங்கன்னா கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இந்த பாருங்க, அப்படியே தோட்டத்தில் கை வச்சுட்டு இருப்பாங்க, சொல்லல, அந்த மாதிரிலாம் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு மேலே ஏறிக்கிட்டு. இதுதான் ஹஜ்ருல் அஸ்வத் கல், இந்த வெள்ளையா இருக்குல்ல, அதான் போடுறோம். இது மக்காம் இப்ராஹிம் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த மஸ்ஜிதை கட்டினதுக்கு இடம். அது ஒரு பாதை மாதிரி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அதுலாம் போய் கூட்டம் போட்டு அதை தடவுறதுன்னு சொல்லி அங்கே போய் நின்றுக்கிட்டு முத்தம் போட்டு விடுவாங்க. அது மார்க்கத்தில் கூடாது இந்த இடத்துல. ஏன்னா போய் பாருங்க, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை, ஆனால் பார்க்க கூட்டமாக கிடக்கும் அங்கே. இதுதான் மக்காம் இப்ராஹிம் பேர். இந்த இதை பார்த்த உடனே வத்தஹிதும் மக்காம் இப்ராஹிம் முசல்லா அப்படின்னு ஓதி இருக்காங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரி ஓதுறது சுன்னத்து. இந்த பாருங்க, இங்கே இருக்கு, இதெல்லாம் ஹிஜ்ரு. இந்த வட்டம் இருக்குல்ல, அந்த வட்டத்தையும் சேர்த்து சுத்தணுங்க. வட்டத்துக்கு உள்ள போயிடக்கூடாது, புரியுதா? உள்ள போயிடக்கூடாதுன்னா உள்ள போய் சுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். உள்ள போய் நீங்க என்ன செய்யலாம், தொழுவலாம். அப்படி தொழுதானா காபாக்குள்ள தொழுத மாதிரி. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கறாங்க, எனக்கு காபாக்குள்ள தொழுவணும்னு. நீனா இங்க நின்று தொழுவுமா, அதுவும் அது காபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். இது ஹதீஸ். இந்த பாருங்க, இப்படி சுத்திக்கிட்டே இப்படி வருவாங்க பாருங்க, அவ்வளவு சுத்துறது. இந்த மாதிரி நிக்கிறதும் தடை. இந்த மற்ற நேரம் தான் இப்படி பாருங்க, தொழுவும் போது இப்படி தொழுவுறாரு, தப்பு. இந்த பாருங்க, இப்படி தொழுவ கூடாது. இந்த பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி செய்யறாங்க, அது தப்பு. இப்படி தொழுவலாம், அவ்வளவுதான். தொழுது சுபு தொழுதுட்டு வினாவுக்கு போகணும். அதான் பாருங்க, அங்க போய் துவா கேட்கலாம், தூங்கலாம். இதுக்குன்னு கிரிகையே கிடையாது. முஸ்தலிஃபாவில் போய் ஹஜ்ஜுக்குள்ள அமல்கள் எதுவும் கிடையாது. அங்க சுபு தொழுகிற வரைக்கும் அங்கே இருக்கணும், அவ்வளவுதான். அங்க போய் கல்லு பொறுக்கிறாங்க, தப்புன்னு போடுறாங்க பாருங்க. யாரோ சொன்னாங்க, போய் கல்லு பொறுக்கிறாங்க முஸ்தலிஃபாவில் போய்
முஸ்தலிஃபாவில் கல் பொறுக்கிதான் இன்னும் அப்படிலாம் கிடையாது. அதான் பாருங்க பொதுக்கி வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் அங்கே போய் பொறுக்குவாங்க, அதுதான் வேலையாம். அதெல்லாம் கிடையாது. ஒட்டகம், அந்த ஆடு பாருங்க, அடுத்த ஆடு பூரா அப்படியே தொங்குது. அங்கே அங்கே அப்படியே என்ன செய்யும், அந்த இடத்த போட்டு போய் பார்த்தா நிறைய ஒரு ஃபேக்ட்ரியே என்ன செய்யும், ஏங்கும் அது. இப்போ பாருங்க சைத்தானுக்கு கல்லறியடா வந்துருச்சு பாருங்க. இதுதான் பாருங்க, இதுதான் கல்லறியடை. இப்படி 3 இடம் இருக்கு, அதில் போட்டிருப்பாங்க. இந்த இது சைத்தான்னா இந்த மாதிரி ஒரு கல் போட்டிருக்கும், அந்த கல்லை போய் என்ன செய்யணும், இந்த பொடி கல்லை எடுத்து எரிஞ்சிட வேண்டியது. இது சின்னது பெருசு ரெண்டாவது அந்த கல்லை எப்படி போட்டிருக்காங்க, அந்த மாதிரி கல்லையெல்லாம் இது அப்போ எவ்வளோ பெரிய கல் பார்த்தீங்களா. இதே சிலவங்க போட்ட செருப்பை தூக்கிட்டு அடிப்பாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் இந்த இவ்வளோ பொடி கல் போதுங்க, இது செருப்பை தூக்குறாங்க பாருங்க. அல்லாஹ் இப்ப எல்லாரும் செய்யறாங்கன்னு செஞ்சாங்கன்னா இந்த காரியத்தையும் செய்யணும். அதனால பாத்துக்கோங்க, அதெல்லாம் செய்யாதீங்க. அதனால மேலே ஏறியும் சரி ஆள் மேலையெல்லாம் விழுந்துரும், அதை பாத்துக்கோங்க. நீங்க மாதிரி மொத்தமா தீ கேஞ்சிட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, பேசாம அப்படியும் போடக்கூடாது. ஒரு கல்லா போடணும். இந்த மாதிரி திட்டுவாங்க பாருங்க, பேசுவாங்க. ஏன் அந்த கம்புல தான் படணும்லாம் இல்லை, அந்த தொட்டில போய் விழுந்தாலே போதும். இந்த பாருங்க எப்படின்னா, இந்த 10வது நாள் கல் எறிகிறது சூரியன் உதயமான பிறகு எரியணும். அதே நேரத்தை 13, 14 இருப்பாருங்க, அது நண்பகல் ஒரு 11 மணிக்கு மேல என்ன செய்யணும், விடிய விடிய எரியலாம். சை செய்யறது மழை இப்பதான் காட்டுறாங்க, சபா மருவா இந்த பாத்தீங்களா, இதான் மழை, இவ்வளவுதான் மழை. இதுலதான் இங்க இந்த ஏரி என்ன வருங்க, இப்படி நின்று துவா செய்ய வேண்டியது. அவ்வளவு இப்படி வருங்க, இப்படி சுத்தி இப்படி வர்றது. பாருங்க லைலத்துல் ஹாதி அஷர, ஒரு சானி அஷர, ஒரு சாலிஸ் அஷர,